பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அருளை பொழியும் புது மலரே, அருள் ஆனந்தமே, அருள் வடிவே. அருளை பொழியும் புது மலரே, அருள் ஆனந்தமே, அருள் வடிவே. காக்கும் புனிதரே, கருணை வெள்ளமே, கவலை போக்கிடும் அருளே. அருளை பொழியும் புது மலரே, அருள் ஆனந்தமே, அருள் வடிவே. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு எப்போதும் இருப்பார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அருளானந்தரின் அன்பு திருப்பயணிகளே, மாதாய தொலைக்காட்சியின் முன்பாக அமர்ந்து தெய்வீக பலியில் பங்கெடுத்து அருள் வரங்களை பெற்றுக்கொண்டிருக்கின்ற அன்பு மக்களே, இறைவனின் ஆசீர்வாதங்களை புனித அருளானந்தர் திருத்தல பசிலிக்காவிலிருந்து அனைத்து அருள் தந்தையர்களும் உங்களுக்காக மன்றாட இந்த திருப்பலியிலே நாங்கள் வேண்டுகின்றோம். இன்று நாம் 2 விழாக்களை முக்கியமாக நினைவு கூறுகின்றோம். ஒன்று, இந்திய நாட்டின் குடியரசு தினத்தை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். அதோடு சேர்ந்து நமது ஓரியூர் புனித அருளானந்தர் திருத்தல பசிலிக்காவின் 333வது மறைசாட்சி பெருவிழாவை இன்று மாலையில் கொடியேற்றத்தோடு கொண்டாட தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் அவர்களின் தலைமையில் தொடங்க இருக்கின்றோம். அன்பு மக்களே, திருத்தலத்திற்கு வருகின்ற அனைத்து திருப்பயணிகளும் தங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தேவைகளை, ஏக்கங்களை, வேண்டுதல்களை மனதில் கொண்டவர்களாக வருகின்றார்கள். அதைதான் நானும் பல வேளைகளில் உணர்ந்தவனாக இருக்கின்றேன். அவர்கள் எப்பொழுதெல்லாம் புனித அருளானந்தரின் சன்னிதானத்தில் வந்து அவர்களின் வேண்டுதல்களை,
மனக்கவலைகளை எடுத்து சொல்லுகின்றார்களோ அப்போது அவர்கள் அனைவருமே விடுதலை பெற்று சென்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்வில் அக விடுதலையையும் புற விடுதலையையும் புனித அருளானந்தர் ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசி தொடர்ந்து பெற்று கொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கையில் அவர்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதைதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் நமக்கு விடுதலை அளிக்கின்றார். அவர் வழங்குகின்ற விடுதலையில் நாம் எவ்வாறு பங்கெடுக்கின்றோம் என்பதை வலியுறுத்தி நிற்கின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் புனித அருளானந்தர் வழியாக ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். அவர்தாமே நமக்கு அக விடுதலையை கொடுத்தருள்வார் என்பதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இந்த நேரத்திலே நாம் செய்த சிறு சிறு தவறுகளையும் குற்றங்களையும் எண்ணி பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதுதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது வியத்தகு திட்டத்துக்கு ஏற்ப எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தும் நீ எங்கள் இந்திய நாட்டுக்காக உம்மிடம் கொண்டு வரும் எங்கள் வேண்டல்களை கனிவுடன் ஏற்றருளும். இவ்வாறு எம் நாட்டு தலைவர்களின் ஞானத்தாலும் குடிமக்களின் ஒருமைப்பாட்டாலும் நல்லிணக்கமும் நீதியும் உறுதிப்படுத்தப்பட்டு மனித வாழ்வு அனைத்தின் மேன்மை காக்கப்படுவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுக்கு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 1-6 முடிய. அன்பிற்குரியவர்களே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர் நிலையிலுள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டும் என அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே.
அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நீரே என் புகலிடம், என் அரண், உம்மையே நான் நம்பியுள்ளேன். நீரே என் புகலிடம், என் அரண், உம்மையே நான் நம்பியுள்ளேன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். பல்லவி. நீரே என் புகலிடம், என் அரண், உம்மையே நான் நம்பியுள்ளேன். நீரே என் புகலிடம், என் அரண், உம்மையே நான் நம்பியுள்ளேன். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். பல்லவி. நீரே என் புகலிடம், என் அரண், உம்மையே நான் நம்பியுள்ளேன். நீரே என் புகலிடம், என் அரண், உம்மையே நான் நம்பியுள்ளேன். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். பல்லவி. நீரே என் புகலிடம், என் அரண், உம்மையே நான் நம்பியுள்ளேன். நீரே என் புகலிடம், என் அரண், உம்மையே நான் நம்பியுள்ளேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்தது இல்லை, நாங்கள் ஆபிரகாமின் வழி மரபினராயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடமில்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றார். ஆண்டவரின் இயேசுவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இந்திய திருநாட்டின் குடிமக்களாக நமக்கென்று ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கி எல்லோருக்கும் சமத்துவமும் அன்பும் நீதியும் விடுதலையும் கிடைக்க வேண்டும், நாம் எல்லோரும் சம உரிமை பெற்றவர்கள், ஒவ்வொருவரும் மனித மாண்போடும் மனித நேயத்தோடும் மதிக்கப்பட வேண்டும், நடத்தப்பட வேண்டும். இந்திய குடிமக்களாகிய நாம் நம்மை ஆள்பவர்களை இந்த மனித மாண்போடு நம்மை வழிநடத்துவதற்கு உரியவர்களை நாம் தேர்ந்தெடுக்க தகுதி பெறுகிறோம் என்று இந்திய திருநாடு குடியுரிமை பெற்ற இந்த மகத்தான நாளை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த இனிய தினத்திலே செம்மன் புனித அருளானந்தர் மறைசாட்சியாக மரித்து தம்முடைய இரத்தத்தினால் ஆண்டவருடைய உண்மைக்கு சான்று பகர்ந்த அவருடைய 333வது மறைசாட்சி பெருவிழாவை இன்று மாலை கொடியேற்றத்துடன் துவங்க இருக்கிறோம். கிறிஸ்து நம் வாழ்வின் மையமாக வேண்டும் என்ற மைய சிந்தனையோடு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான நாளிலே புனித அருளானந்தருடைய இந்த திருத்தல பசிலிக்காவிலிருந்து நாம் கண்டு கொண்டிருக்கின்ற ஜெபிக்கின்ற இந்த திருப்பலி நம் ஒவ்வொருவரையும் அந்த உண்மையை நோக்கி வழிநடத்த வேண்டும். உண்மை நமக்கு விடுதலை தர வேண்டும். நீங்கள் என் வார்த்தைகளை கடைபிடித்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். அந்த உண்மை உங்களை விடுதலையை நோக்கி வழிநடத்தும், உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொன்ன அந்த ஆண்டவரின் வார்த்தையை நம்பி இதோ இன்று நாம் நம்முடைய வாழ்வுக்கு எது உண்மை என்பதை தேர்ந்து கொள்ள இதோ அவரது திருவடியிலே அமர்ந்திருக்கிறோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தன்னை நம்பியவர்களை, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் துவக்கம் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி. அதற்கு முந்தைய வசனம் 8வது அதிகாரம் 30வது இறைவார்த்தையிலே பல்வேறு மக்கள் அவர் பேசியதை கேட்டு அவரை நம்பினர், அவரை பின்தொடர்ந்தனர். அதன் தொடர்ச்சியாக இயேசு தன்னை நம்பியவர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், அந்த உண்மை உங்களை விடுதலைக்கு வழி நடத்தும் என்று. பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை கூறியவுடன் அவரை நம்பிய சீடர்கள் யூதர்கள் அவரிடம், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று நீர் எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் இதுவரை அடிமையாக இருந்ததில்லையே, எங்களை யாரும், நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் ஆயிற்றே, நாங்கள் அடிமைகள் என்று நீர் எங்களை எவ்வாறு சொல்லலாம் என்று அவரை நம்பியவர்களே கேள்வி கேட்கிறார்கள். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொன்ன அந்த ஆண்டவருக்கு அவர்கள் எழுப்புகின்ற கேள்வி,
இன்று நாம் ஒவ்வொருவரும் அவரை நோக்கி எழுப்புகின்றதாக. நாங்கள் யாருக்கும் அடிமையாக இருந்ததில்லையே, நாங்கள் ஒருபோதும் நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினரோ அல்லது புனித அருளானந்தரின் வழிமரபினர் ஆயிற்றே, நாங்கள் யாருக்கும் அடிமையாக இருந்ததில்லையே என்று அவர்களைப் போல நாமும் சொல்லலாம். இன்று நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுவது, நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்திலே ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவும் அதை மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு அடிமைத்தனத்திற்கு, அது பணமாக இருக்கட்டும், அல்லது பதவியாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய அதிகாரமாக இருக்கட்டும், நம்முடைய உறவு கூடவாக இருக்கட்டும், நம்முடைய அன்பு உறவாக கூட இருக்கட்டும், ஏதோ ஒன்றுக்கு நாம் அடிமையாக இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். பாவம் அல்லது பாவ நாட்டம் அல்லது பாவ இயல்பு, நம்முடைய இயலாமை, இவையெல்லாம் நம்ம ஏதோ ஒரு விதத்திலே ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக்கி கொண்டு இருக்கிறது. இவற்றிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் முதலில் நான் ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருக்கிறேன் என்பதை நாம் உள்ளூர உணர வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே அது உணரப்பட வேண்டும். அவ்வாறு அது உணரப்பட்டால்தான் நான் எதற்கும் அடிமையாக இல்லை, நான் யாருக்கும் அடிமையாக இருந்தது இல்லை என்று நாம் சொல்லுகின்ற போது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் பாவ இயல்பு படைத்தவர்கள். எவ்வளவுதான் நாம் ஆண்டவருடைய உருவிலும் சாயலிலும் அவரை போல இருக்க, அவரை ஒத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருந்தாலும் படைக்கப்பட்டிருந்தாலும் அன்றாடம் இறைவார்த்தையின் வழியாக நாம் கடைபிடிக்கின்ற ஆண்டவருடைய அந்த ஒளி நிறைந்த அந்த வார்த்தைகளின் வழியாக நாம் நம்முடைய வாழ்வை செதுக்கி கொண்டு நல்வழியில் நடக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டாலும் நம்முடைய இயலாமை, நம்முடைய பாவ இயல்பு நம்மை ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கிறது. இதை நாம் என்று உணர்கின்றோமோ, என்று இந்த இயல்பிலிருந்து எனக்கு ஆண்டவர் இயேசுவால் மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும் என்பதை நான் உணர்கின்றோனோ, அன்று என்னால் முழுமையான விடுதலையை உணர முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தியின் இறுதியாக, மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை அளித்தால் உண்மையிலேயே நீங்கள் விடுதலை பெற்றவர்களாக இருப்பீர்கள். சிலுவையில் அறையப்பட்ட அவருடைய அந்த இரத்தத்தினாலும் அவர் நம்மீது கொண்டிருக்கின்ற மேலான பறந்து விரிந்த அந்த அன்பினாலும் மட்டுமே நாம் ஆட்கொள்ளப்பட்டு அவரால் நாம் முழுமையாக விடுதலையாக்கப்படுகிறோம். அவர் ஒருவரால் மட்டும்தான் நமக்கு விடுதலை என்பதை நாம் உணராதவரை நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இருப்போம். பாவத்திற்கு அடிமைகளாக இருந்து நம்முடைய வாழ்வு மாண்டு போகும். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு நம்மை அப்படியே விட்டுவிடுவதில்லை. அவர் நம் ஒவ்வொருவரையும் அவரை அறிய அழைக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் உண்மையை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், என்னை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். உண்மை என்றால் என்ன என்று பிலாத்து கேட்டதை போல கேட்பதற்காக அல்ல. உண்மை என்பது நாம் அவரோடு கொண்டிருக்கின்ற அந்த உறவு, அவரோடு நாம் இணைந்திருப்பது. இன்றைய நற்செய்தியின் தொடக்கத்திலே நாம் கேட்பதை போல, நீங்கள் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருப்பது என்பது அவரோடு நாம் நிலைத்திருப்பது, அவரோடு இணைந்து இருப்பது. கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி அது கனிதர இயலாது என்று யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் இறைவார்த்தை 5 நாம் வாசிப்பதை போல, நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் உங்களுடனும் இணைந்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி தருவீர்கள். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. உண்மை என்பது நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்விலே உணர்வது. நம்முடைய வாழ்விலே அவரோடு இணைந்து இருந்து நாம் ஏதோ ஒன்றை அவரது வழியிலே செய்கிறோம் என்பதை உணர்வது. இதைத்தான் திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 17 குறிப்பிடுகிறார். ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராக இருக்கிறார். தன்னுடைய அடிமைத்தனங்கள் அனைத்திலிருந்து முழுவதுமாக விடுதலை பெற்றவராக இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. இவையெல்லாம் கடவுளுடைய கொடை, இது கடவுளுடைய செயல் என்று திருத்துதர் பவுல் சொல்வது அதுதான்.
கடவுளோடு நாம் இணைந்து இருக்கின்ற போதுதான் நம்முடைய பாவ இயல்பு எல்லாம் ஒழிக்கப்பட்டு அவை அழித்தொழிக்கப்பட்டு நாம் புதிய இயல்பை பெற்றவர்களாக அவரோடு புதிதாக படைக்கப்படுவோம். We will become a new creation. We will be free. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய உண்மையை உணர்ந்து அவரால் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் அவரோடு இணைய வேண்டும், அவரோடு இணைந்திருக்க வேண்டும். அவருடைய சிந்தனை நம்முடைய சிந்தனையாக மாற வேண்டும். புனித அருளானந்தர் தம்முடைய வாழ்விலே கொண்டிருந்த அந்த வேட்கை இந்த மறைசாட்சி திருவிழா முழுவதும் நாங்கள் புனித அருளானந்தர் திருத்தலத்திலே சிந்திக்க இருப்பது கிறிஸ்து நம் வாழ்வின் மையமாக, நம்முடைய வாழ்வின் மையமாக, நம்முடைய வாழ்வின் எல்லாமுமாக அவர் மாறுகின்ற போது நாம் உண்மையான விடுதலையை நம்முடைய வாழ்விலே சுவைப்போம். புனித அருளானந்தர் தன்னுடைய வாழ்விலே யாரை மையமாக கொண்டு, யாருடைய நற்செய்திக்காக, யாருடைய நற்செய்தியின் விழுமியங்கள் எல்லோருடைய மனதிற்கும் சென்று அவர்களுடைய வாழ்வும் அந்த ஆண்டவரை மையப்படுத்த வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த கிறிஸ்துவை நாம் ஒவ்வொருவரும் பல்வேறு தலங்களிலே பல்வேறு மைய சிந்தனைகளிலே நாம் அவரை எவ்வாறு நம்முடைய வாழ்வின் மையமாக மாக்குவது என்பதை குறித்து இந்த திருவிழா முழுவதும் சிந்திக்க இருக்கிறோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்வில் முழுமையான விடுதலையை சுவைக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து நம்முடைய வாழ்வின் மையமாக மாற வேண்டும். புனித அருளானந்தர் அந்த கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்வின் மையமாக மாற்றி அவரை போல தன்னுடைய உயிரையும் கொடுக்கின்ற அளவுக்கு அந்த ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார், அவர் மீது அன்பு வைத்திருந்தார். அந்த அன்பின் வெளிப்பாடுதான் இந்த செம்மண் பூமி, இந்த சாதாரண பூமி, ஓரியு பூமி இன்று செம்மண் பூமியாக இறை ஆசிரை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு புண்ணிய திருத்தலமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய பாவ இயல்பை அறிந்து கொண்டு, நம்முடைய அடிமைத்தனங்களை அறிந்து கொண்டு அதிலிருந்து விடுதலை பெற நம் ஆண்டவராகிய இயேசுவை முழுவதுமாக அறிந்தவர்களாக மாறி அவரோடு இணைந்திருக்கின்ற போது நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே எல்லாம் கிடைக்கும், எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். விடுதலை என்பது நம்மை நம்முடைய வரம்புகளுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் கீழ் நம்மை ஒன்று சேர்ப்பதல்ல. எல்லாருக்கும் அதை விடுதலைன்னு சொன்ன உடனே சுதந்திரம் என்பது வரம்புகள் கட்டுப்பாடுகள் இவை எதுவுமே இல்லாமல் இருக்க வேண்டும். நான் நினைச்சதை நான் நினைச்ச நேரத்தில் செய்யணும், தான்றோண்டித்தனமாக நான் விரும்பியதெல்லாம் நடக்க வேண்டும், எனக்கென்று வரம்புகள் இருக்கக்கூடாது, கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது. நான் செய்வதுதான் எனக்கு விடுதலை, நான் நினைத்ததெல்லாம் செய்ய வேண்டும், நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்க வேண்டும், நான் எதை செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேனோ அது அவ்வாறு செயல்படுத்தப்பட வேண்டும். அது அல்ல விடுதலை. விடுதலை என்பது நமக்கு இந்த வரம்புகளும் கட்டுப்பாடுகளும் இருக்கின்ற போது நம்முடைய சூழ்நிலைக்கும் நாம் நம்முடைய இயல்புக்கும் ஏற்றவாறு எவையெல்லாம் நம்மை புது படைப்பாக மாற்றுமோ, எவையெல்லாம் நம்மை நாமே புதிதாக கண்டுகொள்வதற்கு நமக்கு உதவியாக இருக்குமோ அவையெல்லாம் தான் நமக்கு விடுதலை தரக்கூடிய செய்திகள். டிம் கெல்லர் என்பவர் ஃப்ரீடம், சுதந்திரம் அல்லது விடுதலை என்பதை இவ்வாறு வரையறுக்கிறார். Freedom is not the absence of limitations and constraints, but it is finding the right ones, those that fit our nature and liberates us. அதாவது விடுதலை என்பது வரம்புகள் கட்டுப்பாடுகள் இல்லாதது அல்ல, மாறாக நமது இயல்புக்கு ஏற்றவாறு அல்லது நம்முடைய வாழுகின்ற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எது சரியானதோ அல்லது எது நம்மை விடுவிக்குமோ அதை தேர்ந்தெடுப்பது. உதாரணமாக ஒரு மீனை எடுத்துக்கங்க. ஒரு மீன் எங்கே அது நன்றாக சுவாசிக்கும்? ஒரு மீன் தண்ணீரில் நன்றாக சுவாசிக்குமா இல்ல தரையில நன்றாக சுவாசிக்குமா? எதுல? தண்ணீரில். மீன் தரையில தான் நல்லா சுவாசிக்குமா? தண்ணீரில் தான் நன்றாக சுவாசிக்கும். அதே மீனை நீங்கள் எடுத்து தரையில் விட்டால் அது சுவாசம் எடுப்பதற்கு சிரமப்பட்டு சிறிது நேரத்திலே மாண்டு போகும்.
அதனுடைய முழுவதுமான அதனுடைய விடுதலை வாழ்வு என்பது அதற்கென்று இருக்கிற சூழ்நிலை. அது தண்ணீரில் இருந்தால்தான் அதால் முழுமையாக சுவாசிக்க முடியும். அது விரும்பிய திசைக்கு அது நினைத்தவாறு செய்ய இயலும். ஆனா அதற்கென்று ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. எனவே அது முழுவதுமாக தன்னுடைய விடுதலையை உணர வேண்டும் என்று நினைத்து அது நிலத்திலும் வாழ தெரிய வேண்டும், நீரிலும் வாழ தெரிய வேண்டும், ஆகாயத்திலும் பறக்க தெரிய வேண்டும் என்று அந்த மீனை எடுத்து நாம் எல்லா இடங்களிலும் அது கட்டுப்பாடு இல்லாமல் வரம்புகள் இல்லாமல் நாம் அதை விட்டோம் என்றால் நிச்சயமாக அந்த மீன் மாண்டு போகும். அந்த மீனால் நிச்சயமாக முழுவதுமாக சுவாசிக்க இயலாது, தன்னுடைய வாழ்வு முழுவதும் அழிந்து போகும். இதை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்து இருக்கின்ற அவருடைய அன்பு பிள்ளைகளாகிய நாம் உண்மையான முழுமையான விடுதலையை சுவைக்க வேண்டும் என்றால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கென்று ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, நமக்கென்று வரம்புகள் இருக்கின்றது, நமக்கென்று வாழ்வியல் நெறிமுறை இருக்கிறது. ஆண்டவர் இயேசு நமக்கு சொன்னவாறு, என் வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்தால், என் வார்த்தையை நீங்கள் முழுமையாக நேசித்து கடைபிடித்தால் நீங்கள் என் சீடர்களாய் இருப்பீர்கள், நீங்கள் என்னை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள், நீங்கள் உண்மையாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள், அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று அவர் சொன்னது. அவர் நமக்கு கற்றுத்தந்த ஒவ்வொரு இறைவார்த்தையின் விழுமியங்களை நாம் நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கட்டுப்பாடுகளுக்குள், அந்த வரம்புகளுக்குள், அந்த விவிலியம் காட்டுகின்ற அந்த நெறிமுறைகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ளுகின்ற போதுதான் நாம் அவருடைய உண்மையான சீடர்களாக இருக்க முடியும், முழு விடுதலையை நோக்கி நாம் பயணிக்க முடியும். அதை நாம் மறந்து விடுகின்ற போது, நான் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்ற போது அது அல்ல நமக்கு இறைவன் கொடுக்கின்ற வரம்பு. இன்றைய நாளிலே, இன்றைய முதல் வாசகத்திலே நமக்கு விடுக்கப்படுகின்ற அழைப்பு, நம்மை ஆள்பவர்களுக்காக, நம்மீது ஆட்சி செலுத்துபவர்களுக்காக நீங்கள் மன்றாடுங்கள். ஏனென்றால் நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வு அல்லது அவர்கள் நமக்காக வாழுகின்ற அந்த பொது வாழ்வு என்பது நமக்கு சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக மன்றாடுங்கள் என்று நாம் இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதியதிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். இன்று இந்திய திருநாட்டின் குடியுரிமை நாளை கொண்டாடுகின்ற நாம் நம்முடைய நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுவோம். அவர்களும் நம்மை இந்த ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற அந்த முழு உண்மையை நோக்கி அல்லது விடுதலையை நோக்கி நம்மை வழிநடத்த வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கென்றும் ஒரு மாண்பு உள்ளது, அவனுக்கென்று ஒரு தனி விடுதலை வாழ்வு உள்ளது என்பதை நம்முடைய நாட்டு தலைவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட வாழ்விலே நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைய நாளிலே நம்முடைய பாதுகாவலர் செம்மன் புனித அருளானந்தருடைய பரிந்துரையின் கீழ் நாம் மன்றாடுவோம். நம்முடைய இந்த மன்றாட்டு நம்முடைய நாட்டு தலைவர்களுடைய ஒவ்வொரு முடிவுகளிலும், அவர்கள் எடுக்கின்ற செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு திட்டங்களிலும் அவர்களை வழிநடத்த வேண்டும். நம்மை ஒன்று சேர்த்து ஒரு ஒருமைப்பாட்டை உருவாக்கி நம்மிடையே உள்ள பிரிவினைகளை எல்லாம் அது அகற்றி, யாரும் அடிமைப்படுத்தாமல், யாரும் யாருக்கும் அடிமையாக இல்லாமல் நாம் உண்மையை நோக்கி விடுதலையை நோக்கி வழிநடத்தக்கூடிய ஒரு நாடு, ஒரு குடியரசு நாடு நமக்கு தொடர்ந்து அமைய நம்முடைய தலைவர்கள் அதற்கு நம்மை வழிநடத்த இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். புனிதர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் நாம் கேட்பதையெல்லாம் நமக்கு கொடுக்கின்றார். எவற்றையெல்லாம் அவருடைய பெயரால் நாம் கேட்கின்றோமோ அவை எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள் என்று சொல்லுகின்ற ஆண்டவரிடம் நம்முடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் நம்பிக்கையோடு எழுப்புவோம். இறைவா, திரு அவையை வழிநடத்தி வரும் எமது திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், இருபால் துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் கிறிஸ்துவை தமது வாழ்வின் மையமாக கொண்டு இயேசுவின் சாட்சிகளாய் வாழ வரங்கள் நல்கி அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, குடியரசு விழாவை கொண்டாடும் எமது இந்திய திருநாட்டை நிறைவாக ஆசிர்வதியும். நாட்டை ஆள்கின்ற தலைவர்கள் எளியோரின் வாழ்வு ஏற்றம் பெற உழைத்திடவும் வரங்களை தந்து
அருள் ஆசிர் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, போர்த்துக்கல் நாட்டில் பிறந்த எமது பாதுகாவலர் புனித அருளானந்தரின் 333வது மறைசாட்சியின் திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் துவங்க இருக்கின்ற வேளையிலேயே அவரின் பாதுகாவலில் உள்ள அனைத்து பங்கு குடும்பங்களையும் அருட்பணியாளர்களையும் துறவரத்தாரையும் புனிதரை தேடி வருவோர் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதித்திடவும் உடல் நலங்கள் உலக வளங்கள் பெற்றிடவும் புனித அருளானந்தர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தங்கள் அர்ப்பணத்தின் அடையாளமாக உம்மக்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். எங்களது இறைப்பற்றுள்ள இக்காணிக்கை உம் திருமகனின் நிலையான பலியோடு ஏற்றுக்கொள்ளப்பட அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார்.
பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதுதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன்னமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன்
துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும்
இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய வார்த்தையை கடைபிடித்து இவரோடு இணைந்திருந்தால், இவரை அறிந்திருந்தால், இவரது உண்மையான வாழ்வால் நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று இத்திருவிருந்தின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறது எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை காத்து எங்களுக்கு நிலைவாழ்வளிப்பதாக. மறையாத நேசமே, நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. உயிராகவா என் உணவாகவா, விருந்தாகவா திருவிருந்தாகவா, உயிராகவா என் உணவாகவா, விருந்தாகவா திருவிருந்தாகவா, நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு இயேசுவே, என்றும் மாறாத மறையாத நேசமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் உட்கொண்டுள்ளோம். பணியில் அவர் காட்டிய எடுத்துக்காட்டை நாங்கள் பின்பற்றவும், விண்ணரசில் நுழைந்திட தகுதி பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஒரே குடும்பமாக இணைக்கப் பெற்ற நாடாக திகழ நம்மை அழைத்த தந்தையாகிய கடவுள், நீங்கள் நம்பிக்கையில் உறுதியும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியும் அன்பு செயலில் ஈடுபாடும் கொண்டிருக்க செய்வாராக. நம் வாழ்வில் பங்கேற்க வந்த இறைவன் உங்கள் உதட்டாலும் உள்ளத்தாலும் வாழ்வாலும் நீங்கள் அவரை போற்றும் பொருட்டு விண்ணக அருளை நிறைவாக பொழிவாராக. தந்தை மகனாகியோரின் அன்பின் பிணைப்பான தூய ஆவியா தமது அன்பில் எல்லா குடிமக்களையும் ஒன்றுபடுத்தி தங்கள் ஏக்கங்களின் உண்மையான நிறைவை அவர்களுக்கு வழங்குவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. உண்மையால் விடுதலை பெற சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.